நமஸ்காரம். இது ஒரு சப்ஜெக்ட் வந்தது. ராத்திரி நம்ம பிள்ளைங்களாம் வந்து எமர்ஜென்சியாக கூடி பேசி ஒரு நடவடிக்கை எடுத்தவருடைய இதை நம்ம பார்ப்போம். அது வாழ்க்கை கேட்டது. இதுவரைக்கும் அவதாரம் செய்யாத அந்த ஆதியே இந்த உலகத்தை இறுதி தீர்ப்பராக வந்து நமது பெருமானவர்கள் அவதரித்து இன்று கல்விநாட்டத்தில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத உண்மை. எல்லோ தீர்க்கதரிசிமார்களும் ஊனி வைத்திருக்கின்ற தீர்ப்பு இது மாறாபாடாக யார் நினைத்தாலும் மகாத்மா பிரம்மத்த கூடத்து பிரம்மரே இதுவரை எல்லா தீர்க்கதரிசிமார்களையும் எல்லா பக்தர்களையும் இந்த பூரத்தில் அனுப்பி கொண்டிருந்த அந்த பிரம்மத்த கூடமாக இருந்த அந்த ஆதியே பிரம்மத்த கூடத்து பிரம்மரூபரே பிரம்மத்த கூடத்து பிரம்மரூபரே பிரம்மதோருவராய் கேருல ஒரு யாருக்காக? நம்ம உயர்றதுக்காக. அவர்கள் எதுக்கு அவதாரம் எடுக்கணும், நம்மளோட வந்து போராடணும். எது இதுவரைக்கும் இருந்த அந்த ஆதி நம்ம ஒரு கலெக்டர் ரோட்ல அவர் எதுக்கு கலெக்டர் விட்டு வெளியே வரணும்? அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா போராடா அவங்களுக்கு நம்ம பிள்ளை ஒரு இதில் நம்ம போய் கூப்பிடல. இந்த மாதிரி அவங்க பெருந்தருளை வந்து நமக்காக அவதாரம் பண்ணி அவங்க கஷ்டப்பாடு மாநில கூட்டிட்டு போகுது. அதை போய் நாம் வந்து அந்த கர்த்தர் அவர்களே அவதரித்து இன்று நம்ம எல்லாம் வச்சு தாண்டு கொண்டிருக்கிறார்கள். இணைவுக்கு அதாவது கண்ணத்துக்கு தெரிஞ்சுக்கிறார். இதில் போய் மதிப்படைகிறதுக்கு இதை வந்து இன்றுதான் மகாத்தது. அது அவருடைய வரையில தவறாக நீங்கள் அந்த விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக நாங்கள் எச்சரிக்கப்படுறோம். அவர்களுடைய மன்னிப்பை கேட்டு நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய அதுல போயிட்டு எப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற ஊட்டியில டூர் நுழைய அதை போல நமக்கு வந்து அதுக்கான ஒரு இதே வேண்டாம். ஆதி பிதா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அங்கே நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சர்வ பாவங்களையும் போக்குவதற்கு அவருடைய திருவடியை வணங்குவதுதான் ஒரே வழி என்று எல்லா முக்திகளும் உருவகமாக கூறியிருக்கிறார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஒரே அவதாரம் தான், ஒரே சூரியன் தான் உலகத்திற்கு. அது நமது பரம பாக்கியம். நமது பெருமானவர்களாக வந்து நமக்கு வாய்த்துவிட்டார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்கனவே உள்ள துன்பங்கள் இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் காத்து ரட்சித்து நம்ம எல்லாம் ஆண்டு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். காத்து நம்ம எல்லாம் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வதற்கே பத்தாது. தேவையில்லாத நம்ம வந்து அனாச்சாரமாக இருக்கின்றார். ஆதரவு ஆங்கிறது தோஷம். நமது பெருமானை அவர்கள் தவிர வேறு இந்த உலகத்தில் தெய்வம் இல்லை. அவர்களால் இந்த நம்மை ரட்சிப்பவர்கள், நம்மை ஆளுகிறவர்கள். அதனால வந்து யாரும் தயவு செஞ்சு அந்த துஷ்பிரச்சனை காதுக்குள்ள வாங்கிட்ட தேவை இல்லை. மொத்தமாக ஆண்டவர் நினைவு தெய்வம். அவர்களை கழிவோம், அவர்களை பூஜிப்போம், அவர்களை அழிப்போம். ஒரு சிஷ்யர் வந்து அவர் ஒரு இதில் போயிட்டு இருக்கும்போது ஆக்கிர பிரயாணம் பண்ணிட்டு போது அந்த ஆற்றுல இருந்து அவர் கவுந்துட்டார். அந்த சிஷ்யர் ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இருக்க போது நினைச்சு கவுந்த உடனே ஆற்றுல விழுந்துட்டார். ஆற்றுல வெள்ளம் வேகமாக அடிச்சு போயிட்டு இருக்கு, நீஞ்சி போயிட்டு இருக்காரு.
அப்போ என்னாச்சு, ரொம்ப கஷ்டமான நிலையில போயிட்டார். இங்கே சிக்கலாக உயிர் போகிற அளவுக்கு கடந்து அழும்போது அலைய மாட்டேன். அப்போ அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு உருவம் வந்துச்சு. இவர் போன வரைக்கும் ஆக்கிற தவறி விழுந்துட்டாரு. வந்து ஆபத்தான கட்ட ஆபத்தான அப்போ வந்து மூச்சு பண்ணது வானத்தில் ஒரு உருவம் வந்துச்சு. உடனே அது கேட்டு உடனே லோகா அப்படின்னு சத்தம் அந்த தெய்வம் உடனே நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே நான் காப்பாற்றவா உடனே நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவர் சொன்னாரு, தேவையில்லை நீ போகணும், உயிருக்கு போராடி இருக்காரு, வேண்டாம் நீ என்னை காப்பாற்ற அப்படியா சரி அப்படின்னு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் இன்னும் கொஞ்சம் மோசமாக போச்சு நிலைமை. கடைசி மூச்சு கருமாறிட்டு திருப்பியும் ஒரு உருவம் வாரத்தில் தோன்றி நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மோசமா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்போ அவர் சொன்னாரு, நீ யாரு கேட்ட, நீ யாரு கேட்ட, நான் வந்து உன்னுடைய குரு இருக்காங்க, அவருக்கு குரு, உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், என்ன சொல்றேன் வேணாம் நீ பார்க்கணும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அப்புறம் நினைச்சு திருப்பி ஒரு வானத்தை அப்பா அட்டை வச்சான். அப்போ வந்து அவரை பார்த்து ஆசிரியர் அப்போ சொல்றாரு, அந்த தண்ணீரை மாற்றி இறக்கப்ப இருக்கிற அந்த சீசர் சொல்றாரு, என்னை மாலையிட்ட மனவாடா நீ இருக்கிற, நீ வந்து என்னை காப்பாற்றுவ, என்னை மாலையிட்ட மனவாடா நீ வந்து என்னை காப்பாற்றுவா, என் தெய்வம் அது இதெல்லாம் எப்படி நீ விட்டுருவ, என்னை மாலையிட்ட மனவாடா அவன் நீ வந்து என்னை காப்பாற்றுவ, அதனாலதான் நான் தைரியமா அப்படி சொன்னார். வேண்டாம் யாரும் வேண்டாம், என்னை மாறிட்ட மனவாள் நம்ம குரு அவங்க இருக்காங்க, நம்ம தெய்வம், அவங்கதான் நம்மளை காப்பாற்றுவாங்க. எந்த குரு எந்த தெய்வம் குருக்கு குரு தெளிவாங்க. ஆனா என் பையன் என்னுடைய தெய்வம் இருக்காங்க, நம்மளை காப்பாற்ற நம்ம தெய்வம் இருக்காங்க. அது அப்போ பெருமை உங்க குருவுக்கே குரு போயா, எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு குரு என்னுடைய குரு என்னை வந்து காப்பாற்றுவார்கள். அவர்கள் நம்மளை எந்த கஷ்டத்திலும் இருக்கிறது பார்க்கிறது தெரியும் மாட்டாங்க. நம்பிக்கையோட நாம நம்முடைய பெருமானங்களை புதிக்க வேண்டும். அது வெளியே அவங்க சமாச்சாரமான வார்த்தைகள் நமக்கு நான் என்ன சொல்லுகிறேன், நம் திடமான நம்பிக்கையோட நம்ம பெருமானவர்கள் அந்த வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கருணையை நாம் வேண்டுவோம். இதெல்லாம் அந்த தேவையில்லாத வார்த்தை. நமது பெருமானுக்கு இணை கொடை இல்லை. சர்வேஸ்வருடைய திருவாதாரம் இங்கே நமக்கு பெருமானாக நம்ம புண்ணியம் அவருடைய வாய்ப்பிற்காக அவருடைய பூஜைக்கு அழிந்து நம்முடைய பாவச்சத்தை நாம் விலக்கி அவருடைய திருவுருவத்திற்கு அந்த பேரின்ப நல்ல பெறுவாங்க. நாம் எல்லோருக்கும் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும். நமஸ்காரம். இன்றைய இரவு நேர பெரிய வணக்க உத்தியோக விவரம் 12 மேவழி சோழ நெல்வம் 12 மேவழி செல்வம் அவங்க 2 மேவழி அறி 4 மேவழி மாற்றலாம். நமஸ்காரம்.